வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே அப்ளிகேஷன் மூலமா எப்படி நம்ம பர்சனல் லோனுக்கு ஆன்லைன்ல வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது, அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீடைல் என்னலாம், இதை பத்தின எல்லா டீடைலும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ கூகுள் பே அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 30,000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால லோன் வந்து எடுத்துக்க முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே இவங்க லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச சிபில் ஸ்கோர் ஒரு 750க்கு மேல இருக்கணும். ஓரளவு நல்ல ஹிஸ்டரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இதுல வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனல் லோன் ஆப்ஷனை டைரக்டா அவங்க வந்து ப்ரொவைட் பண்றது கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ஃபினான்சியல் பார்ட்னரோட டைப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் பார்ட்னரோட நேம் எல்லாமே போகும். ஆதித்யா பிர்லா, ஆக்சிஸ் பேங்க், டிஎம்ஐ ஃபினான்ஸ், அப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க், எல்என்டி ஃபினான்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஃபினான்ஸ் கம்பெனியோட டைப் வச்சிருக்காங்க. நீங்க கொடுக்குற டேட்டாவை அந்த கம்பெனிஸோட மேட்ச் பண்ணி, ஸோ எந்த கம்பெனி உங்களுக்கு லோன் கொடுக்க வில்லிங்கா இருக்குதோ அந்த கம்பெனி மூலமா உங்களுக்கு இந்த லோனை வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து பண்ணுது. இதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லோன் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் இதில் லோன் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐ டைமிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் இஎம்ஐ லோயஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாயிலேருந்து இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து 9.99% இருந்து, இது வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% வரைக்கும் கூட வரும். இது ஒவ்வொரு ப்ரொஃபைலை பொறுத்து வேரியும் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். நமக்கு எவ்வளோ அப்ரூவ் ஆகுது, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் இதிலே உங்களுக்கு அந்த லோனுக்கான ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த லோன் ஆப்ஷனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். அப்படி உங்களுக்கு இதில் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே ஒரு சிலருக்கு இதில் ஹைலைட்டாகவே வந்து ஸ்டார்டிங் இஎம்ஐ 2000 அந்த மாதிரி ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணாலும் டைரக்டாக அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மேனேஜ் யுவர் மணி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் அப் டு 10 lakh இன்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் ஆப்ஷன் வந்து காமிச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டும் தேவையில்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர், நீங்கள் ஆல்ரெடி கூகுள் பேல லிங்க் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த 2 டேட்டாவும் இங்கே வந்து காமிக்கும். இதை செக் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ அந்த நேமை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப் யுவர் அப்ளிகேஷன் வித் சிபில் அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதுக்கு கண்டினியூ மட்டும் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு செக் யுவர் லோன் ஆஃபர் அப்படின்னு வந்து காமிக்குதா. இப்போ வந்து கண்டினியூ மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் ஆஃபரை வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டைப்பில் இருக்கிற பார்ட்னரோட உங்களோட ப்ரொஃபைல் எந்த ஒரு பார்ட்னரோட மேட்ச் ஆகுதோ அந்த பார்ட்னரில் உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா குட் நியூஸ் ஃபவுண்ட் த பெஸ்ட் லீடர் ஃபார் யூ அப்படின்னு போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லாவில் நமக்கு லோன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தவிர எந்தெந்த லீடிங் பார்ட்னரோட நமக்கு வந்து லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அதை வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் அப்ரூவல் சான்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்ஐ ஃபினான்ஸ், ஐடிஎஃப்சி பேங்க், அது அப்புறம் எஸ்எம்எஃப்ஜி, இந்தியன் கிரெடிட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 ஃபினான்ஸ் கம்பெனி நமக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100%லாம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோ ஆஃபர்னு போட்டாங்க. ஸோ இப்போ வந்து இதை செக் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு ஒர்க் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதையும் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணுற இன்கம் வந்து இயர்லி கனெக்ட் பண்ணும்போது வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே
மேலே இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை வந்து இங்கே எனக்கு வந்து காமிக்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து காமிக்கல அப்படின்னா நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட கரண்ட் அட்ரஸ் இங்கே வந்து காமிக்குது. ஸோ அதுதான் என்னோட அட்ரஸ். அதனால் நான் டேரெக்டாக நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு இது கரண்ட் அட்ரஸாக இல்லை அப்படின்னா சேஞ்ச் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு அப்ரூவ் ஆயிருக்க லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 lakh நமக்கு வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா தான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கான லோன் அமௌண்ட் லிமிட்டை வந்து காமிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜோட ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வேரி பண்ணி குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் ரெக்யூர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 லட்சம் ரூபாயும் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான இஎம்ஐ டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 48 மாசம் வரைக்கும் நமக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 48 மாசம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ வந்து 9,128 ரூபாய் வந்து வருது. இதே இது 30 மாசம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ 12,787 ரூபாய் வந்து வரும். இதே இது வந்து ஒரு வருஷம் 12 மாசம் எடுத்தீங்க அப்படின்னா 27,789 ரூபாய் வந்து பர் மந்த்துக்கான இஎம்ஐ வந்து வருது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 20% வந்து பர் இயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 19.99% ரவுண்டப்பா சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20% இன்ட்ரெஸ்ட்ல பர் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு மேக்ஸிமம் எவ்வளவு இஎம்ஐ பே பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான டைமிங்கை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்கமெண்டட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 48 மந்த் அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ அதனால நான் 48 மந்த் வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது என்னென்ன ஃபீ எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கான அந்த டைமிங்கை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 48 மந்த்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். 48 மந்த் வந்து செலக்ட் பண்ணுறோம். சேம் டைம் நம்ம 3 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும், என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் லோன் அமௌண்ட் வந்து 3 லட்சம் ரூபாய். அதில் நமக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் 2,84,070 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் எங்கே போகுதுன்னு பாருங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 லட்ச ரூபாய் லோன் எடுக்கும்போது ப்ராசஸிங் ஃபீ 13,500 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் 18% ஜிஎஸ்டி வந்து 2,430 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே உங்களோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 3 லட்சம் ரூபாயிலேருந்து பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2,84,070 ரூபாய் மட்டும்தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது எனக்கு வந்து கேட்கல. சம்டைம் ஒரு சிலருக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் கேட்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இதே மாதிரி இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நான் வந்து இன்கம் ப்ரூஃப் எதுவும் அப்லோட் வந்து பண்ணலை. ஸோ டேரெக்டாக வந்து நமக்கு லோன் அமௌண்ட்டை வந்து காமிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லோன் அமௌண்ட்டை எடுத்து 48 மாதத்துக்கு இஎம்ஐ பே பண்ணும்போது டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படிங்கிற அமௌண்ட்டையும் இங்கே வந்து காமிச்சிடுறாங்க ஓப்பனாக. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 3 லட்ச ரூபா லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் 48 மாதம் பே பண்ணும்போது உங்களுக்கு 4,38,144 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து டோட்டலாக காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒர்த்தா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ ஃபினான்ஸுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து ஆதார் கேஒய்சி ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். அதே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க்ல இருந்து இஎம்ஐயை வந்து அப்படியே தான் கட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து அதையும் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ கேஒய்சியில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கணும். டேக் அ செல்ஃபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி இந்த கேப்சாவையும் இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணணுமோ அந்த பேங்கோட டீட்டெயில் வந்து கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேங்குக்கு உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். அதை தொடர்ந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிற பர்டிகுலர் டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வந்து சார்ஜஸ் ஆகும். பெனால்ட்டி மட்டுமே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ₹300 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வரைக்கும் சார்ஜஸ் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பே பண்ணுங்க. செக் பவுன்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஆட்டோ டெபிட் வந்து கேன்சல் ஆகுற மாதிரி அக்கௌண்ட்ல பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாம மட்டும் இருக்காதீங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேல நம்ம வந்து பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கிடைக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.